கர்த்தருடைய வார்த்தைக்கென்று நம்முடைய இருதயங்களை நாம் இந்த காலை வேளையிலே நாம் திருப்புவோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 32 வசனங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 10-11 வசனங்கள் இருக்கிறது. நாம் எடுத்துக்கொள்வோம். பைபிள் இருக்கிறவங்க எல்லாருமே நாம் வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 22வது வசனம் முதற்கொண்டு 32 வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். போதும் சிஸ்டர். மீதி உள்ள வசனங்களை நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனங்களாக நாம் அதை காணலாம். இந்த 3 வசனங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபம் யாரால எழுதப்பட்டது என்று சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யாரால? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ளதான சிறைச்சாலையிலே சிறைப்பட்டு ஜெயிலில் இருந்து எழுதினதான ஒரு கடிதம், அதாவது ஒரு எபிஸ்டல் லெட்டர் தான் இந்த எபேசு சபைக்கு எழுதக்கூடியதான இந்த வார்த்தைகள். மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 6 அதிகாரங்கள். இந்த 6 அதிகாரங்களிலுமே மறுபடியும் 4 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதான கடிதங்கள், எபிஸ்டல் அப்படின்னு சொன்னா எத்தனை? மொத்தம் அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனை நிருபங்களை எழுதியிருக்கிறார்? எத்தனை? ஐயோ தெரியலையா? என்ன பைபிள் எத்தனை பேர் நீங்கள் எல்லாம் மீன்ஸ் பாஸ்ட் சொன்ன இந்த வருஷம் முழுவதும் வாசிக்கக்கூடியதானே? எங்கள் வீட்டில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஐயோ நான் இன்னைக்கு வாசிக்கல, இன்னைக்கு எப்படின்னா முடிச்சிடணும். எத்தனை பேர் வாசிக்கிட்டே இருக்கீங்க? வாசிக்கிறவங்களா ஆமேன்னு சொல்லுங்க. எங்கே பாதி சத்தம் தான் வந்தது. அதுவும் லேடிஸ் சைடு தான் வந்து, ஜென் சைட்லாம் எங்கேயுமே வரலையே. ஜென் சைடு சொல்லுங்க. வாசிக்கிறவங்களா எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சுத்தம். ஐயோ இப்படி ஒரு வேதனைக்குரியதான ஒரு காரியம் நடக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு விட்டு போன அதிகாரத்தை எல்லாத்தையும் ஐயா ஒருத்தர் இருக்காங்க, சுரேஷ் அங்கிள் இருக்கிறாங்க, அவர் நான் இருக்கிறேங்க ஐயா அப்படின்னு முழு ஜென்ஸையும் காப்பாற்ற முடியாது. பட் ஆனாலும் நான் ஒருத்தர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் மீதி உள்ளவங்கெல்லாம் வாசிக்க விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் வாசிச்சிருங்க. ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது மொத்தம் 13 நிருபங்கள், 13 எபிசோட்ஸ் இருக்குது. அந்த 13 நிருபங்களில் ஒவ்வொரு நிருபங்களும் ஒவ்வொரு சபைகளுக்கென்று தனித்துவமாய் எழுதப்பட்டது. தனிப்பட்ட நபர்கள், பிற்பாடு தனிப்பட்ட சபை மக்கள், சபை விசுவாச மக்களுக்கென்று எழுதப்பட்டது. இந்த எபேசு சபையிலே இருக்கக்கூடியதான விசுவாச மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது 6 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 6 அதிகாரங்களும் 2ஆ பிரிச்சுட்டு முதல் 3 அதிகாரங்கள் 1, 2, 3 இந்த 3 அதிகாரங்களை ரொம்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இறையியல் சம்பந்தப்பட்டதான ரொம்ப ஒரு ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியதான இந்த 3 அதிகாரங்களை பேசுகிறதை நீங்கள் காணலாம். என்ன அப்படின்னு சொன்னா, யூத வம்சாவளியாக வந்ததான யூத மக்களும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டதான யூத மக்களுக்கும் பிற்பாடு யூத மக்கள் அல்லாத புறஜாதியார், ஜென்டைல் பீப்புள், சரீர பிரகாரமாய் ஒரு யூதருக்கு பிறக்காத ஒரு மக்கள் யார் அப்படின்னா புறஜாதிகள். நீங்களும் நானும் யார் தான்? புறஜாதிகள் தான். நாம் யூத மக்கள் அல்ல. வம்சாவளியாய் பிறந்ததான சரீர பிரகாரமாய் ஒரு ஒவ்வொரு சந்ததிகளாய் பிறந்ததான யூத மக்கள் நாம் அல்ல, பிறப்பின் வழியாய். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நீங்களும் நானும் காணியாட்சிக்கு புறம்பே இருந்ததான நம்மை தேவனுடைய பரிசுத்த வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை சமீபமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினாலே இங்கே சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பயங்கர கன்ஃபியூஷன். இங்கே யூத மக்கள், ரட்சிக்கப்பட்ட யூத மக்களும் பிற்பாடு ரட்சிக்கப்பட்ட புறஜாதி மக்களும் 2 பேரும் ஒரே சபையில் இருக்கும் பொழுது பயங்கர கலவரம்னா அடி தடி சண்டை, பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ்,
ஒரு கருத்து வேறுபாடுகள், அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எல்லாவற்றையும் சுட்டி காட்டி, நீங்க யூத மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் மோசே நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யணும், பின்பற்றணும், இதை தான் நீங்கள் மற்றவர்கள் மேலே வற்புறுத்தணும் என்று சொல்லி நீங்கள் நினையாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை ஒரு பக்கமும், புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டதான மக்களுக்கு இவர்களுக்கும் உண்டாகக்கூடியதான, ஏன்னா ஒரு பகுதியில் நீங்கள் பார்க்கும்பொழுது இவர் சொல்லிட்டாரு, யூத மக்கள், ரட்சிக்கப்பட்ட யூத மக்கள் சொன்னாங்க, விருத்த சேதனம் பண்ணப்படாமல் நீங்க யாரும் என்ன செய்ய முடியாது, சபைக்குள்ள நீங்கள் வர முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டாரு, சரீர பிரகாரமாய் விருத்த சேதனம் ரெண்டாவது தான், ஆனால் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் விருத்த சேதனம் பண்ணும், அதுதான் முதல்ல. சரீரத்தில் பண்ணப்படுகிறதான விருத்த சேதனங்கள் அவசியமில்லை அப்படின்னு சொன்ன பிற்பாடு தான் இவங்களுக்குள்ள அதிகமான பயங்கரமான கிளாஷ், பயங்கரமான சண்டை. அந்த 3 அதிகாரங்களை நீங்க பார்க்கும் பொழுது இவர்களுக்குள்ளே நடத்தப்பட்டதான வாக்குவாதங்கள், சண்டைகள், பிற்பாடு எரிச்சல்கள், இன்னும் என்னென்னலாம் காரியங்கள் இருந்தோ அதை சமாதானப்படுத்தி நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஏற்பட்டதான உபதேசங்களில் வேறுபாட்டை அவர்கள் யாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எல்லாவற்றையும் சரி செய்து 2 பேரையும் சமாதானப்படுத்தி கொண்டு வந்ததான 3 அதிகாரங்கள். அடுத்த 3 அதிகாரங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் வாழ வேண்டியதான வாழ்க்கை எப்படி இருக்கணும், நீ யூதனானாலும் சரி, கிரேக்கனானாலும் சரி, புறஜாதியானாலும் சரி, யாரா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிறவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி பிராக்டிக்கல் லைஃப் லெசன்ஸ், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி, எந்த ஜாதியும் எந்த உபதேசங்கள் வித்தியாசங்கள் எதுவும் இல்லாதபடிக்கு எல்லோருமே கிறிஸ்துவுக்குள் சமம் என்று சொல்லி, நீங்கள் இப்படிதான் வாழும் என்று சொல்லி சொல்ல வேண்டியதான இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த மற்ற 3 அதிகாரங்கள் 4, 5, 6 அதிகாரங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறார். அதை தான் இங்க 4வது அதிகாரத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். இது யாருக்கு அப்படின்னு சொன்னா, விசுவாச மக்களுக்கு, சபையிலே இருக்கக்கூடியதான விசுவாசிகளுக்கு, சபையிலே வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதெல்லாம் சபையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு. சபையில வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, தேவனுடைய கிருபைனா என்னன்னு தெரியாது, ஆவின் அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது, தேவனுடைய மன்னிப்பு என்று சொன்னால் என்னன்னு தெரியாது, சிலுவையின் ரகசியம் என்று சொன்னால் என்னென்ன தெரியாது. இதை எதுவும் தெரியாதபடிக்கு தங்கள் கண்களை மறைத்திருக்கிற இருளின் அந்தகாரம் அவர்களை மூடி வைத்திருக்கிறது. ஆனால் நமக்கோ எல்லாமே மறைபொருளாய் இல்லாமல் எல்லாமே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்பாட்டினாலே தான் நாம் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன், புதிய மனுஷன், 2 மனுஷனை சொல்லுகிறார். எல்லாருமே சொல்லுவாங்க, என் முகத்தை, நீ உண்மையான முகத்தை பார்த்ததே கிடையாது, என் உண்மையான முகத்தெல்லாம் நீ பார்த்தனா என்ன செய்ய மாட்டேன், தாங்க மாட்டேன். இல்லை இன்னும் சில சினிமா டயலாக்லாம் சொல்றதெல்லாம் கூட வழக்கம்தான். என்ன, எனக்குள்ள இருக்க தூங்கிக்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்பிடாத, அதெல்லாம் வெளியில வந்ததுன்னா என்ன செய்யும், தாங்க மாட்டியா, ஓகே ஏதோ ஒன்று. ஆனா எல்லாருக்குள்ளும் 2 மனுஷங்கள், என்னது, முந்தின மனுஷன், பிந்தின மனுஷன், அதாவது பழைய மனுஷன், புதிய மனுஷன். அப்போ நாம் எல்லோருமே ஒரு சமயத்திலே பழைய மனிதர்களாய் மோசம் போக்குகிற வழிகளிலே, இச்சைகளிலே நடந்தவர்களாய் நாம் முன்னாடி இருந்தோம். ஆனால் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் பரிசுத்தத்தோடு கூட பரிசுத்த வாழ்க்கையை பின்பற்றுகிறவர்களாக நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அனுதினமும் நாம் தொடர வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்களையும் ஒவ்வொரு ஜபத்திலேயும் ஒவ்வொரு பைபிள் ஸ்டடீஸ்லையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லும் பொழுது, பழைய முந்தின நடக்கைக்குரிய மோச போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு, இங்கே 2 வார்த்தையை நீங்கள் கவனிக்க முடியும். முதலாவது கலைந்து போட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2வது சொல்லும் பொழுது 24வது வசனம் கடைசி வார்த்தை, தரித்து கொள்ளுங்கள். கலைந்து போடுதல், தரித்து கொள்ளுதல். இது இங்கிலீஷில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா put on and put off. கலைதல், தரித்தல், இதுதான் இன்னைக்குரிய மெசேஜே. அது என்ன கலைதல், அது என்ன தரித்தல்? போயிட்டு நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு, நாங்கள் முந்தானேத்து என்னுடைய அத்தை மகளுடைய திருமணம் சென்னையில் நடந்தது. அதுக்காக நாங்கள் எல்லா ஃபேமிலியாக போயிட்டு
ஏசி மண்டபம் தான், நல்ல ஜில்லுன்னு இருந்தது. மண்டபத்தை விட்டு வெளியில் வந்து சாப்பிட உட்காந்தோம். அவ்வளவு ஒரு விசப்பு, ஒரு பயங்கர புழுக்கம், பயங்கரமாக நாங்கள் போட்டு இந்த காஸ்டியூமும் அப்படி தான் இருந்தது. பயங்கர புழுக்கம், உள்ளெல்லாம் வேர்வை ஊற்றி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. எப்படா வீட்டுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை நம்ம கழட்டிட்டு வேறு ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், இல்லை குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன், ஒரு ட்ரெஸ்ஸை நாம் கலைந்து போட்டுட்டு மாற்றிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதே ட்ரெஸ்ஸை நம்ம யாராவது போடுவோமா? அதே வேர்வை, அதே நாற்றம், அதே அழுக்குள்ள அதே ட்ரெஸ்ஸை நம்ம யாராவது போட மாட்டோம். புதிய ட்ரெஸ்ஸு, வேற ஏதாவது துவைச்ச நல்ல புதிதாக இருக்கக்கூடியதான ஒரு ட்ரெஸ்ஸு. அப்போது ஒரு சரீர வாழ்க்கைக்கு ஒரு வேர்வை உள்ள நாற்றம் எடுக்கக்கூடியதான துர்நாற்றத்தை வீசக்கூடியதான ஒரு ட்ரெஸ்ஸுக்கே நாம் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இல்லை என் சரீரம் இவ்வளவு நாற்றம் எடுக்கிறது என்று சொல்லி நாம் இவ்வளவு நம்முடைய சரீரத்திற்கென்றும் சரீரத்தில் உடித்துக் கொள்கிறதான இந்த ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கெட்டு போய் நாற்றம் எடுத்து இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் கலைந்து போடாமல், புதிய மனுஷனை தரித்து கொள்ளாமல் இன்றைக்கும் நாம் அதே நாற்றத்திலே நாம் இருந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், தேவன் நம் மத்தியிலும் நம்முடைய குடும்பங்களின் மத்தியிலும் நம்முடைய சபைகளின் மத்தியிலும் வாசமாய் இருக்க முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை. எத்தனை பேர் இதற்கு ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ இதை நாம் என்ன செய்ய வேணும்? ரொம்ப பிராக்டிக்கல் லெசன்ஸை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு 5 காரியங்களாக அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இதை ஒருவேளை நீங்கள் இதே பகுதியில் ஆண்டுடைய வசனத்தை சத்தியங்களை இல்லை ஒரு மெசேஜை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னா ப்ராபப்ளி இருந்திருக்கலாம். ஆனால் கேட்டு அதை பின்பற்றுகிறவர்களாய் நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இல்லை, நான் பல மெசேஜ் நான் கேட்டிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் இதை ஃபாலோ பண்ணது கிடையாது அப்படின்னா ப்ராபப்ளி இட்ஸ் a reminder to you now. இது ஒரு ஞாபகத்தை ஊட்டக்கூடியதான ஒரு பிரசங்கமாய் உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அப்போ களைதலும் தரித்தலும், சொல்லுங்க, களைதல் தரித்தல். எந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் களைந்து போட வேண்டும், எந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் தரித்து கொள்ள வேண்டும். whatever the things that I need to leave it off, whatever the things that I need to put onto myself. அதை தான் நாம் இன்றைக்கு 5 காரியங்களாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியமாக நாம் வாசிக்கலாம் 25வது வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். இங்க எதை கலைக்கணும், எதை தரித்து கொள்ளணும்? நீங்க சொல்லுங்க. எல்லா லேடி சைடு தான் சொல்றாங்க, ஜென் சைடு யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே. எல்லாரும் சொல்லுங்க, ஜென் சைடு சொல்லுங்க. எதை கலைக்கணும், எதை தரித்து கொள்ள வேண்டும்? ஐயோ, என்ன என் முகத்தை பார்த்துட்டு இருந்தா இங்க எதனா இருக்கு என் முகத்துல? எதை கலைக்கணும், எதை தரித்து கொள்ள வேண்டும்? பொய்யை களைந்து மெய்யை தரித்து கொள்ள வேண்டும். எது பொய்? பொய் எது? இங்க யாராவது பொய் பேசுகிற நான் இது வரைக்கும் பொய்யே பேசுனது கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிளா யாரு சொல்லுவாங்க? யாரு? சொல்லுங்க. ஆமா, பெரிய ஹரிச்சந்திரனுடைய பேரன் இவர். அதனால இவர் உண்மையத்தான் பேசுவார், பொய்யெல்லாம் பேச மாட்டாரு. இங்கே நின்று பிரசங்கித்து கொண்டிருக்கிற நானாகட்டும், அங்கே உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாகட்டும், ஏதோ ஒரு சமயத்தில் பொய் சொல்லி இருப்போம். அது சந்தர்ப்ப சூழ்நிலையினாலோ இல்லை மனிதர்களினாலேயோ ஏதோ ஒரு காரியங்களினாலே பொய் பேசுகிறதற்கு தள்ளப்பட்டிருப்போம் அட்லீஸ்ட். ஆனால் சில பேர்லாம் எப்படி பொய் பேசுறது ரொம்ப சகஜம், அவங்க வாயை திறந்தாலே பொய். அப்படிப்பட்ட மக்களை பற்றி நாம் பேசவில்லை. ஆனால் பொய்யை களைந்து, எது பொய், எது உண்மை, எது சத்தியம், எது மெய்? பொய் மெய். எது பொய், எது மெய்? பொய்க்கு அர்த்தம் ஏதாவது சொல்லுங்க. வசனமே சொல்லுது இல்லைங்களா? இயேசுவே சொன்னாரு. என்ன சொன்னார்? உண்மை. சரி, மெய்யை சொல்லுங்க. எது மெய், எது உண்மை, எது சத்தியம்? அது ஓகே. நான் கேட்கிறது எது உண்மை? உண்மைன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் போய் சொல்லுவோம். அதுதான் உள்ளதை உள்ளதென்றும்
இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள். அது அடுத்த லைன் தான் முக்கியம். இதற்கு மிஞ்சினது ஐயோ என்ன வசனத்தை வாசிங்க, இப்ப தெரிஞ்ச டக்குன்னு வசனத்தை வாசிங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை எடுத்து உங்க டக்குன்னு வாசிக்க வேண்டாமா? இல்லாததை இல்லாததென்றும் இதற்கு மிஞ்சினது தீமையினாலும் அது பொய்யினாலும் நிறைந்திருக்கக்கூடியது. அப்போ இருக்கிறத இல்லைன்னு சொல்றதும் இல்லாததை இருக்கிறது என்று சொல்லதும் பொய். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதது இல்லை. இது இந்த சூழ்நிலையில பாஸ்டர் நீங்க எங்க சூழ்நிலையில நீங்க பாருங்க, அப்புறம் நீங்க பொய் பேசுவீங்களா உண்மை பேசுவீங்களா அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னா, எனக்கும் ஒரு சூழ்நிலை இருக்குது. நானும் ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடியதான ஒரு சமயம், ஒரு வாய்ப்பு மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த சமயத்திலே நான் எதை பேசுகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். பொய்களை களைந்து, அது என்ன, புருஷன் மனைவிக்கும் மனைவி புருஷனுக்கும் இடையே இருவருக்கும் இடையே இருக்கக்கூடியதான உண்மை என்ன, பொய் என்ன, குடும்பத்தில் இருக்கக்கூடியதான ஒரு அங்கத்தினர்களாய், குடும்பத்தில் இருக்கக்கூடியதான கணவன் மனைவி பிள்ளைகள், பிற்பாடு மாமனார் மாமியார், பிற்பாடு தகப்பன் தாய் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியில் இருக்கக்கூடியதான உண்மை என்ன. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், என் சொத்தை எனக்கு தெரியாமலேயே அபகரிச்சு பொய் பேசி என்னை ஏமாத்திட்டு என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்களுடைய சொந்த தாயே தன்னுடைய மகளுக்கு சேர வேண்டியதான பங்கையும் சொத்தையும் அவங்களுக்கு கொடுக்காம பிள்ளையின் மேல் உள்ள பாசத்தினால பொண்ணை வெளியே விரட்டிட்டு எல்லா சொத்தையும் அவருடைய பையனுக்கு எழுதி கொடுத்து அவங்க கூட வச்சிருக்காங்க. மகள் என்ன ஆனா, கல்யாணம் நடக்க இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை, 37 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணிக்கல, எங்க போவாங்க என்ன செய்வாங்க அதை பற்றி தாய் யோசிக்கவே இல்லை. என் பையனுக்கு எல்லா சொத்தும் வரணும். ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது, இன்றைக்கு பாகுபாடு பார்க்கின்றதான தாய் தகப்பன் கூட இருக்கக்கூடியதான இன்றைக்குரியதான சூழ்நிலை. நீங்களும் நானும் அப்படிலாம் செய்யக்கூடாது. அது யாரா இருந்தாலும், பிள்ளையோ பொண்ணோ மகனோ மகளோ யாரா இருந்தாலும் அவரவர்களுக்கு சேர வேண்டியதை நீங்க என்ன செய்யணும், அவரவர்களுக்கு கொடுத்துடணும். ஆனா பொய்யை சொல்லி ஏமாற்றி அவர்களுக்கு கொடுத்தது நிமித்தமாக இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்குது, என்னால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியல அப்படின்னு அந்த சகோதரி சொல்லுவாங்க. அவங்களும் ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்லுகிறேன், இது எங்கே அப்படின்னா வெளியில் விசுவாச குடும்பத்தில் அல்ல, ஒரு பெரிய பாஸ்டர் ஃபேமிலி. நான் சொல்லுகிற ஒரு பெரிய பாஸ்டர் ஃபேமிலி, பெங்களூர் சிட்டியில் ரொம்ப அந்த பெரிய இடத்துலே முதல் சபையை கட்டினவங்க அவங்க தான். அவங்களுடைய ஃபேமிலியில் ஏற்பட்டதான ஒரு ஒரு அவலமான ஒரு நிலை இன்றைக்கு. ஏன், பொய்யை களைந்து எந்த விஷயத்துலலாம் நாம் பொய் சொல்லியிருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்னாடி ஒருவேளை இன்னைக்கு சொல்லலாம், பரிசுத்த பொய், சகப்பு பொய், வெள்ளை பொய், அப்புறம் என்னென்ன பொய்க்கு ஏதாவது கலர் இருக்குதா? இல்லை. உண்மையை உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள். அது யாருக்கானாலும் சரி. இது எல்லாமே எதற்காக அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த காரியங்கள் எல்லாம் யாரை நாம் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றோமா? ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? யார்கிட்ட தான் நாம் போய் சொல்லுகிறோம்? சக மனுஷர்களிடத்துல தான். அப்போ இதை நாம் வாசிக்கக்கூடியதான இது எல்லாமே எங்க வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சக மனுஷர்களிடத்திலே நாம் எப்படி நம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி அன்பை வெளிப்படுத்துகிறோம். பாஸ்டர் வர்ஷிப்ல சொல்லும்போது சொன்னாரு, ஒருவரிடத்துல ஒருவர் அன்பு கூறணும். அப்போ இந்த அன்பு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பொய் சொல்லுவோமா? பொய் சொல்ல மாட்டோம். இல்லை ஏமாற்றுவோமா? ஏமாற்ற மாட்டோம். இது யாருக்கு சொல்லுகிறான்னா, ஒரு விசுவாசிகளுக்குள்ளே நீங்க என்ன செய்யக்கூடாது, பொய்களை களைந்து. ஆண்டவரிடத்துல நீங்கள் பொய்யை நீங்க என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சகலமும் அவருடைய பார்வைக்கு முன்பதாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. எதையுமே ஆண்டவரிடத்துல மறைக்க முடியாது. ஒருவேளை நான் என்னுடைய மனைவியிடத்துல மறைக்கலாம், என் மனைவி என்னிடத்திலிருந்து மறைக்கலாம், என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை வளரும் பொழுது அவர்கள் என்னிடத்துல மறைக்கலாம், நாங்கள் என்னுடைய பிள்ளைகளிடத்துல மறைக்க முடியும். ஆனால் ஆண்டவரிடத்திலே சகலமும் வெளியரங்கமாய் நிர்வாணமாய் இருக்கிறது. அப்போ வேதம் சொல்லுகிறது, பொய்களை களைந்து. இன்னைக்கு கலைக்க வேண்டியது என்ன அப்படின்னா பொய். நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய, பரவாயில்லை
ஐயோ நான் இந்த வார்த்தையை இந்த பொய்யை நான் அன்னைக்கு சொல்லலை அப்படின்னா எங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான உறவே விட்டு போயிருக்கோம், பரவாயில்ல. அப்படி அந்த பொய்யை சொல்லிதான் அந்த உறவு நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் இட்ஸ் ஓகே, நோ நீட் தட் ரிலேஷன்ஷிப். நீங்க சொல்லிடுவீங்க பாஸ்டர் நின்றுக்கிட்டு, எனக்கு என் சொந்த வேணும், என் அக்கா வேணும், என் மாமா வேணும், என் மச்சனை வேணும், எல்லாரும் வேணும்னா ஆண்டவர் இல்லாமல் போயிட்டால் பரவாயில்லையா? பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக ஒருவருக்கொருவர் சபையிலே இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சொல்லக்கூடியதான வார்த்தை பொய்களை களைந்து, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, பொய்களை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். உண்மையை மாத்திரம் பேசுகிறதற்கு அட்லீஸ்ட் முயற்சியாவது செய்யணும். முயற்சி திருவினையாக்கும். முயற்சியே செய்யாம பொய்யே பேசிக்கிட்டு இருந்தா அது நிச்சயமா நடக்காது. எத்தனை பேர் யாராவது இங்க நீங்க கை தூக்க வேண்டாம், ஒருவேளை நினைச்சுக்கோங்க, யாராவது இந்த வருஷம் ஃபுல்லா ஆண்டவரே நான் பொய்யே பேசக்கூடாது அப்படின்னு யாராவது ரெசல்யூஷன் எடுத்திருக்கிறீங்களா? கை தூக்க வேணான்னு சொன்னா அதனால எனக்கு தெரியல. ஒருவேளை நினைச்சிட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். ஏன்னா பொய் பேசக்கூடாது. அது எதற்காகட்டும் சபையிலும் சரி, வீட்டிலையும் சரி, வேறு எங்கு போனாலும் சரி, முடிந்த வரைக்கும் உண்மையை பேசுவதற்கு, மெய்யை பேசுவதற்கு நாம் எத்தனிக்க வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதது இல்லாததென்றும் நாம் சொல்லும் பொழுது அது தீமைக்கு உரியவைகளாய் அவை மாறும், அது சாபமாய் நமக்கு மாறும். பிரியமானவர்களே, பொய்களை களைந்து மெய்யை நாம் பேசுவோம். இப்போ ஒருவருக்கொருவர் நாம பொய்யை களைந்து மெய்யை பேசும் பொழுதுதான் ஆண்டவருக்குள்ள, அதனால தான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம். என்னது, இதை தான் நான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன், பட் ஆனால் சொல்ல வேண்டியதான சூழ்நிலை. சொல்லுங்க, வாசிங்க. 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தான் கண்ட சகோதரனிடத்தில், சகோதரினிடத்தில் உண்மையை பேசாதவன் எப்படி காணாத தேவனிடத்தில் உண்மையை பேசுவான்? அவ்வளவுதான். பிரியமானவர்களே, ஒருவரிடத்தில் ஒருவர், சக மனுஷர்களிடத்தில் நாம் அன்பாய் இருக்கும் பொழுது பேச வேண்டியதான ஒரு காரியம் பொய். பேச வேண்டியதான காரியமா? பொய்களை களைந்து மெய்யை பேச கடவன். இன்னைக்கு நீங்க களைந்து போடணும். அது என்ன எதுவாகட்டும். அடுத்த வசனமே சொல்லுது. இருங்க ஒரே நிமிஷம். அடுத்த வசனம் ரெண்டாவது காரியத்தை நாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி பொய்யை களைந்து மெய்யை பேச கடவன். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இன்றைக்கு எனக்குள்ளே இருக்கக்கூடியதான, ஒருவேளை நான் எவ்வளவோ நான் ட்ரை பண்றேன், ஆனா என்னால நிஜத்தை பேசணும்னு நான் விரும்புறேன், ஆனா இந்த உண்மையை மெய்யை என்னால பேச முடியல. ஏதோ ஒரு சூழ்நிலையின் மேல் எவ்வளவு நாட்கள் நாம என்ன செய்ய முடியும்? பழி போட முடியும். மனிதர்கள் மேல எவ்வளவு நாட்கள் நாம் பழி போட முடியும்? உன்னாலதான் நான் இந்த பொய்யே பேசினேன், இந்த சூழ்நிலையால தான் நான் பொய்யே பேசினேன். சூழ்நிலையின் மேலேயோ மனிதர்கள் மேலேயோ பொய்யை சாடி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஆகாது. அதற்கு பதிலாக உண்மையை பேசி, மெய்யை பேசி, அதனால தான் சொல்லும்போது சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் படப்படன்னு பேசுவாங்க, மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவோ பரவாயில்லை. எப்படி படபடன்னு பேசிட்டு உள்ள எதுவுமே வச்சுக்காம வெளியில கொட்டிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் வெளியில சிரித்து பேசி உள்ளே ஒன்றை வைத்துக்கொண்டு பொய்யை திணிக்கிறவன், திரிகிறவன். பழமொழிகள், நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நாம் அதை வாசிக்க முடியும். பொய்யை திரிக்கிறவன். பிரியமானவர்களே, இன்னைக்கு பொய்யே மெய்யாய் திரிச்சு பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. எப்படி ஒரு ஆண்டுடைய பிள்ளையின் மற்றவர்களுக்கு தெரிய வரும்? மெய்யை பேசும் பொழுது. ஏன்னா நம்முடைய கடவுள் பொய்யான கடவுள் அல்ல, அவர் உண்மையான தெய்வம். அவர் சர்வ லோகத்திற்கும் அதிபதியானவர். அவர் சொல்லும் பொழுது எல்லாமே உண்மை, எல்லாமே உண்மை. ஆனா அதுக்காக ஒருத்தர் பொய்யை சொல்லும் பொழுது எல்லாமே ஐயோ அவர் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு என்னது வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்மளால் நம்பிட்டு இருக்கவும் கூடாது. அதற்கு தான் என்ன சொன்னாரு? புறாவை போல கபடற்றவர்களாயும், பாம்பை போலவா, ஓகே, பாம்பை போலவா, சர்பத்தை போலவா, வினா உள்ளவர்களாகவும் இருக்கணும். நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா வசனம் சொல்லுகிறது பொய்களை களைந்து,
பொய்யை நீ களைஞ்சு போட்டுருங்க. வாட் எவர் இட் மே பி, எதுவாகட்டும் யாராகட்டும், பொய்யை களைந்து மெய்யை பேசுங்கள். ரெண்டாவது, இது யாருக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இருக்கக்கூடியதான அந்த வித்தியாசத்தை உடைக்கணும். எல்லோருமே கிறிஸ்துவுக்கு முன்பாக சமம், நீங்கள் இனி செய்ய வேண்டியது என்று சொல்லி இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். ரெண்டாவது வாசியங்கள் 26, 27 வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும், நம்ம எல்லாருமே ஈஸியாக சொல்லக்கூடியதான வார்த்தை என்ன? ஒருவேளை டக்குன்னு ஒருத்தர் வீட்டில் கோவப்பட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே அவங்கள ஆஃப் பண்ணணும்னா இதை தான் சொல்லுவோம். எதை சொல்லுவோம்? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது, கோவப்படாத அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு கோபம் வரும்பொழுது அன்கன்ட்ரோலபிள் ஆங்கர் இல்லையா? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. இதை சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் வேற ஒரு கேரக்டருக்கு போயிருக்கலாம், ஆனால் அங்கே போகவே இல்லை. அடுத்து உடனே சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்போ ஏன் இதை சொல்லணும்? 25வது வசனத்தை சொல்லி பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அங்கே சொல்லலை. பொய் மெய் அங்கே தான் ஆக்சுவலாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கணும், அங்கே சொல்லலை. ஆனால் எதற்கு சொல்லுகிறாரு? கோபத்திற்கும் பிசாசுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அதனால கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே, பிசாசுக்கு இடங்கொடாதே. கோபம் இஸ் ஈக்குவல் டு பாவம். அப்படின்னா அது எது பாவம்னா, கோபம் கொள்ளலாம், தவறு கிடையாது. கோபம் கொள்ளணுமா கூடாதா? அதுக்காக கோபமே படாமல் அப்படியே என்னை ஜட மாதிரி இருக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்களும் கோபப்படலாம், நானும் கோபப்படலாம். எதற்கு கோபப்படணும்? எதுக்கு நீங்க கோபப்படுவீங்க? நியாயமானதற்கு கோபப்படலாம். நியாயம் இல்லாதவைகளுக்கு கோபப்பட்டு பாவம் செய்து அந்த பாவத்திலேயே நாம் விழுவது மிகவும் ஒரு அபத்தமான ஒரு காரியம். அப்போ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நீங்க எது எதுக்கெல்லாம் கோபப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க? பிள்ளைகள் கீழ்ப்படியில, நான் சொல்றதையே கேட்கறது இல்லை. என்கிட்ட ஒரு அம்மா வந்து 4 வயசு 5 வயசு தான் பிள்ளை, நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா, எனக்கு கோபமா வருது. சிஸ்டர் 4 வயசு தான், 5 வயசு தான், நீங்க என்ன சொன்னா அவனுக்கு புரியும் நீங்க நினைக்கிறீங்க. அந்த வயசுல அப்படிதான் இருப்பாங்க. ஆனா சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நீங்க மீன்ஸ் ரொம்ப கோவப்பட்டீங்க அப்படின்னா பிள்ளை அதை பார்த்து கோவப்பட்டு இன்னும் கோபம் அடையும். அப்போ நீங்க முடிந்த அளவுக்கு உட்கார்ந்து எவ்வளோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்டிங்லாம் அப்படி என்ன செய்ய முடியாது. ஆனால் பாஸ்டர் சொன்னாரு, நாங்கள் இருந்த நாட்களில் ட்ரம் ஸ்டிக் எடுத்து மண்டையிலே போடுவாங்க, இல்லை தொடையிலே நல்லா கிள்ளுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி நம்ம செஞ்சோம்னா உடனே நாம் என்ன செய்வோம்? பேரண்ட்ஸ் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அதனால தான் பாஸ்டர் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அது கிராண்டட், ஃபார் எவர் கிராண்டட், வி டேக் இட் ஃபார் கிராண்டட். ஆனால் அப்படி யாராவது விடுவீங்களா? ஐயோ பாஸ்டர் இப்படி என் பிள்ளை மேலே கை வைக்கலாம், பேரண்ட்ஸ் வந்து நின்றுடுவாங்க அடுத்து. ஆனால் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. இயேசு சொல்லும் பொழுது கூட மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் கோபம் கொள்ளணும், ஏன் கோபம் கொள்ளக்கூடாது? கோபம் செய்தாலும் நான் என்ன செய்யணும்? பாவம் செய்யக்கூடாது. அது என்ன கோபம்? நீங்க சொல்லுங்க. எல்லாருமே கோவப்படுவீங்களா? அவ்வளோ இங்கே சர்ச்சில் இவ்வளோ சாந்தமாக உட்காந்துருக்கீங்க, ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் பாஸ்டர், ஐயோ இது உண்மையான முகம் கிடையாது, இது எல்லாம் நடிப்பு. நீங்கள் நேரில் வீட்டுக்கு வந்து பாருங்கள், எவ்வளோ கோவப்படுறான்னு பாருங்கள். எங்கள் பிள்ளைக்கு, என் பொண்ணுக்கு ஒரு காரியத்தை அவள் கையில் இருந்து பிடுங்கிட்டோம்னா அவ்வளோ கோவம் வருது. கோவத்தில் கையை கடிச்சிக்கிறாங்க, ஏன்னா கோவத்தினுடைய வெளிப்பாடு. கையை கடிச்சிக்கிறாங்க, இல்லைன்னா அவர் என்னையே வந்து அடிக்கிறாங்க. ஏன் கோவம்? அது அறியாத வயசு. அந்த கோபத்தை நாம் என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நான் கோபப்பட்டு ஒரு வார்த்தையை நான் பேசும் பொழுதோ என்னுடைய நடக்கை, அது எங்க வீட்டில் ஆனாலும் சரி, சபையில் ஆனாலும் சரி, வேறு எங்கு ஆனாலும் சரி, கோபம் கொள்ளலாம். ஆனால் அதனுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கிறது என்பதுதான் பாவம், பாவம் இல்லை என்று சொல்லுவது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது கோபப்படுங்க. கோபத்திலும் என்ன செய்யக்கூடாது? வார்த்தைகளை அனாவசியமாக விடக்கூடாது. சில பேர் கோபப்பட்டாங்கன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க, நிதானிக்க வருவதில்லை,
நியாயம் படுகிறது இல்லை. அடுத்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். அப்போ இங்கு கோபப்படுங்க, தவறு அல்ல. ஆனால் கோபத்திலும் நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கோபப்படுவேன் பாஸ்டர், ஆனால் அந்த கோபத்தை கூட நான் என்ன செய்வேன், ரொம்ப ஜென்டிலாக நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். எனக்கும் கோபம் வரும். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுங்க பைபிள் காலேஜில் ஒரு அசைன்மெண்ட் பண்ணிட்டு வா, ஒரு ப்ரெசன்டேஷன் இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க, சார் இது ஆயிடுச்சு சார், அது ஆயிடுச்சு சார் அப்படின்பொழுது நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர வேண்டியதான். அந்த நேரத்தில் கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர வேண்டியதான். அந்த நேரத்தில் அவன் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு வரணும், பண்ணியிருக்க மாட்டான். கோபம் வரும். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை கூட அப்படி ஆகும் சூழ்நிலைகள். அப்போ எனக்கு நியாயமான கோபம் வரும். ஆனால் கோபத்தில் எல்லார் முன்னாடியும் நான் ரொம்பலாம் திட்ட மாட்டேன், ரொம்ப கடிந்து கொள்ள மாட்டேன். பட் ஆனால் பேசுவேன், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஒருவேளை நான் அப்படி செய்யணும் அப்படின்னா தனியாக அவர்களை கூப்பிட்டு என்ன செய்வேன், இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது, ஒருவேளை திட்டணும் அப்படின்னா கூட நான் திட்டிடுவேன். பிரியமானவர்களே, கோபத்தினாலே நம்முடைய வெளிப்பாடுகள், நம்முடைய போஸ்டர், நம்முடைய ஜெஸ்டர் எப்படி இருக்குது என்று மற்றவர்களும் பார்க்கிறார்கள். சில நேரத்தில் கோவப்பட்டு வீட்டில் வந்து நம்ம வீட்டில் சண்டை நடக்க, ஒருவேளை ஒரு நம்முடைய வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கு, சண்டை நடக்குது அப்படின்னா கத்தல ஊரே வேடிக்கை வந்து பார்க்கும். அப்போ என்ன நினைக்கும், அங்கேயே சாட்சி கெட்டு போயிடுச்சு இல்லையா? என்ன நினைப்பாங்க, ஆமாம் இவங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க, ஆனால் எப்படி எந்நேரமும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும், இந்த வீட்டில் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அங்கேயே நம்முடைய சாட்சி போயிடுச்சு. அங்கேயே கோபத்தினாலே நம்முடைய சாட்சி போயிடுச்சு. நம்முடைய மற்றவர்களை ரட்சிக்கக்கூடியதான, ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தக்கூடியதான அந்த சாட்சியும் வசனமும் மெய்யான சத்தியமும் எல்லாமே போயிடுச்சு. கோபம் கொள்ளலாம், ஆனாலும் நம்முடைய கோபத்தினாலே நம்முடைய தேவனாலே கொடுக்கப்பட்டதான அந்த ஆவின் அபிஷேகத்தையும் தேவனுடைய வார்த்தையும் இழந்து போவாததற்கு பிசாசிற்கு இடம் கொடாமல் நாம் வாழும் பொழுதுதான் இந்த ஒரு பிராக்டிக்கலான ஒரு லைஃபை, கோபத்தை கலைந்து பிற்பாடு நாம் என்ன செய்யணும், சாந்த குணத்தையும் அடக்கத்தையும் தேவனுக்குள்ளாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக வாசிங்கள் 28வது வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன். என்னது? மூன்றாவது, திருடை கலைந்து பிற்பாடு உதார கொடுக்கக்கூடியதான நபர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். நம்ம யாராவது போயிட்டு மற்றவங்க வீட்டில் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்குமா, மற்றவங்களுடைய காசை எடுத்துக்கிட்டு இருக்குமா? ஆனால் அதை மாத்திரம் பவுல் இங்கே சொல்லவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல், திருடுகிறவன் இனி திருடாமல். எதை திருட்டு என்று நாம் சொல்லுவோம்? திருட்டு என்று சொன்னால் என்ன? பிறருடைய பொருளை எப்படி அபகரிப்பது? தெரியாமல்லாம் கிடையாது, தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இன்னொருவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு பொருளை நான் எடுக்கும் பொழுது அது திருட்டு. அதை எடுத்துட்டோம்னா பரவாயில்ல, எடுத்து திருப்பி கொடுத்துட்டோம்னா பரவாயில்ல, அதை எனக்கே வைத்துக் கொள்வது திருட்டு இல்லையா? அப்போ இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க வட்டி கூட்டுறாங்க, இது பண்றாங்க, கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, ஆனா அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் உண்மையா இருக்கிறேன், ஆனா எனக்கு எதுவுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டேங்கிறாரே, அதுக்காக அப்படி நம்ம போயிடலாமா? இல்லை. என்கிட்ட ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது. திருடுகிறவன், நாம் எதை திருடுகிறோம்? நாம் யாரும் போயிட்டு இன்னொருத்தருடைய காசையோ பணத்தையோ சொத்தையோ நாம் திருடுகிறது அல்ல. ஆனால் நாம் எதை திருடுகிறோம்னா நேரத்தை திருடுகிறோம். யாருடைய நேரம்? யாருடைய நேரம்? ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான நேரம், டைம். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பழமொழி இருக்கு, காலம் பொன் போன்றது. காலம் பொன் போன்றதா? பொண்ணுன்னா கோல்டு. இன்னைக்கு ஆக்சுவலாக வாங்க முடியும்னா வாங்க முடியாது, 1.5 லட்சம் இல்லைங்களா? ஆனால் வாங்க முடியும், பணத்தை கொடுத்து வாங்க முடியும்.
ஆனா நேரத்தை பணத்தை கொடுத்து நாம் வாங்க முடியுமா? முடியாது. அப்போ காலம் பொன் போன்றதா? அப்போ பழமொழியை மாத்தி எழுதணும். எப்படி? காலம் உயிர் போன்றது, போனா வராது, அவ்வளவுதான். அப்போ இது இது வசனம்லாம் கிடையாது, டயலாக்லாம் கிடையாது, கையை தட்ட வேண்டாம். காலம் பொன்பு. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் அது நமக்கு ஆசீர்வாதம். அந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் அதை வேஸ்ட் பண்ணிட்டோம்னா நீங்களும் நானும் திருடர்கள் தான். ஆண்டருடைய நேரத்தை நாம் திருடிட்டோம். எப்படி? ஆண்டருடைய நேரத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ணாம, இதில் வேதத்தை வாசிக்காம, பைபிள் படிக்காம, வேறு ஏதோ ஒரு காரியத்தில் அந்த டைமை நாம் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது, செலவிடும் பொழுது ஆண்டருடைய நேரத்தை நம்ம அங்கேயே திருடிட்டோம்னு அர்த்தம். அப்போ இங்க எத்தனை பேர் நம்ம திருடர்களாய், திருட்டு பழி நம்ம மேல விழுந்தவர்களாய் நாம் உட்கார்ந்து கொண்டிருப்போம். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், திருடுகிறவன் இனி திருடாமல், ஆண்டவருடைய நேரத்தை திருடாமல். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான நேரம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. டைமே இல்லை பிரதர், டைமே இல்லை சிஸ்டர். யார் சொல்ல முடியும் டைமே இல்லை? மற்றதற்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கிறது அல்லவா? நம்முடைய சொந்த காரியங்களை செய்கிறதற்கோ, இல்லை நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை செய்கிறதற்கோ, ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஆதார் கார்டு நேம் சேஞ்ச் பண்ணோம். நானும் இங்கே வரும்பொழுதெல்லாம் எங்கள் ஒய்ஃபோட ஆதார் கார்டு நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அங்கே போயிட்டு அங்கே ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு நான் ஒரு பாஸ்டர்மா, நான் ஒரு சர்ச்சோட பாஸ்டர், நான் பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறேன், எனக்கு பண்ணி கொடுன்னா கொடுப்பாங்களா? ஐயோ நீங்கள் போய் உட்காருங்கய்யா, இத்தனை பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, யாராக இருந்தாலும் எங்களுக்கு எல்லாம் ஒன்று தான் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. நேரம் அவன் உட்காருன்னா உட்காந்து தான் ஆகணும். அங்கே உட்காரக்கிறதுக்கு நமக்கு திராணி இருக்கும் என்று சொன்னால், எப்போ சும்மா 1 மணி நேரம்னாலும் உட்காரணும். ஒரு ஓபி சீட் போடுறதுக்கு 1 hour லைனில் நிற்கிறோம், பொறுமை எழுந்துட்டு போயிடுறோமா? கிடையாது. ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதிகளிலும் நாம் யோசித்து பார்க்கணும். அப்போ இங்கே ஆண்டவருடைய நேரத்தை திருடி 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 நம்ம இப்போ எல்லாம் திருடர்கள் அல்ல, கொள்ளைக்காரர்களாய் நாம் மாறிவிட்டோம். எப்படி? இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் பைபிள் படிப்பேன், ஒரு 1/2 மணி நேரம் இப்போ ஏதாவது வேலை பார்த்துக்கலான்னு விட்டுருவேன். ஆனால் இப்போ 1 மணி நேரம், அந்த 1/2 மணி நேரம் கூட போய் இப்போ திருடன்லேருந்து அடுத்த ப்ரமோஷனுக்கு நாங்கள் கொள்ளைக்காரர்களாய் மாறிவிட்டோம். ஆண்டவருடைய நேரத்தை நாங்கள் கொள்ளையடித்து, நாங்கள் ஜெபம் பண்ணுறதில்லை, நாங்கள் வேதம் வாசிக்கிறதில்லை என்று சொல்லி நாங்கள் அதை கலைந்து கொள்ளாமல் இன்னமும் பழைய மனுஷனே நாங்கள் தடித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆண்டுடைய ஆசீர்வாதங்களையோ ஆண்டுடைய சமூகத்தையோ பிரசனத்தையோ சபையிலும் சரி வீட்டிலையும் சரி நம்மளால உணரவே முடியாது. பிரியமானவர்களே, திருடுகிறதை கலைந்து உதார தத்துவமாய் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெனரஸா, ஆண்டவரே நான் உமக்கு ஒரு 1000 ரூபாய் காணிக்கை கொடுக்கிறேன், அந்த காணிக்கையை விட நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் உட்காருகிறது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இது யார் சொல்லுவீங்க? இல்லை, என்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார முடியல, அதனால் காணிக்கை எடுத்துகிட்டு வந்து போடுறேன். நல்லது. ஆனால் அதுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காராமலேயே ஆண்டவருடைய நேரத்தை நாம் திருடுகிறவர்களாய் காணப்படும் பொழுது அதனிலும் ஒரு பெரிய ஒரு சாபம் நமக்கு இல்லை. ஸோ லெட் us not steal God's time. இன்னைக்கு யாரும் அதை பேசுறது இல்லை. பிற்பாடு ஒரு சின்ன ஒரு பென்சில் நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு வந்தாலும் என்னன்னு கேட்கணும், யாரோட பென்சில், யாரோட பென்னு, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த, அவங்களிடத்துல திருப்பி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி வளர்க்கணும். பிற்பாடு தான் என்ன செய்வாங்க, வளரும் பொழுது எதை எடுத்தாலும் தவறு இல்லை என்று சொல்லி. இன்னும் ஃபேமிலிஸ்லாம், நம்ம வீட்டிலலாம், இது யார் வீட்டிலன்னு எனக்கு தெரியல, இப்போ ரீசெண்டாக முந்தா நேற்று இப்போ எங்கள் வீட்டில் சும்மா நடந்ததான ஒரு சம்பவம். என்ன, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பாத்திரம் வெளியில் போச்சு, பக்கத்து வீட்டுக்கு போச்சு. அது திரும்ப வரல. எங்கள் அம்மா டென்ஷன் ஆகிட்டாங்க. அது ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு பாத்திரம், விட்டுருமா, பரவாயில்ல போட்டோம். அதெல்லாம் நான் விட மாட்டேன். இது நம்ம வீட்டில் இருந்து ஒரு தடவை இல்லை, 10 பாத்திரம் போச்சு, இன்னும் நம்ம வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. இப்போ நாம் பணத்தை எடுக்கிறோம், நேரத்தை எடுக்கிறோம் சொல்லுகிறது என்பது திருட்டு. இன்னமும் நம்முடைய வீடுகளில் எத்தனை பேர் வீட்டில் இன்னமும் ஐயோ இந்த கிண்ணம் ரொம்ப அழகாக இருக்குது, அந்த சிஸ்டருக்கே கொடுக்க வேணாம், நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு இன்னும் எத்தனை பேருடைய வீட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அது திருட்டா அல்லவா? திருட்டு.
ஒருவேளை இங்க ஐயாமாருங்கிட்ட சொல்லணும் அப்படின்னா வேற எது ஆனாலும் சரி, ரொம்ப நார்மலா பேசுகிறேன். இது எல்லாத்துலேயுமே ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லும்பொழுது வெறும் இது மட்டும்தான் அப்படின்னு நம்ம குதிக்க முடியாது. இதுலேயும் சத்தியம் இருக்குது. ஐயோ இந்த கிண்ணம் பாக்ஸ் சூப்பராக இருக்குது, எதுக்கு கொடுக்கணும், நம்மளே வச்சுப்போம் அப்படி வச்சுக்கிட்டு இருந்தாலும் அது திருட்டு தான். அதனால தான் என்ன சொன்னான் சகேயு, ஆண்டவரே ஒருவேளை என்ன செய்தான், நான் அநியாயமாய் யாரிடத்துல வாங்க கூடுமானால் நான் என்ன செய்ய, எத்தனை முறை, நீங்க நாளத்தனையெல்லாம் கொடுக்க வேண்டாம், ஒருவேளை யாருடைய பொருளாவது நம்ம வீட்டில் இருக்குமானாலும் கூட அது திருட்டு தான். அவங்க கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் மற்றவருடைய பொருளோ வேறு எதுவோ நம்முடைய சிந்தைக்கு தெரிந்தும் நம்ம வீட்டில் இருக்கும்னு சொன்னால் அது திருட்டு தான். அதை என்ன செய்யணும், திருப்பி கொடுத்துடணும். வசனம் சொல்லுகிறது, திருடுகிறவனை நீ திருடாமல் எதுவானாலும், ஒரு சின்ன 1 ரூபாய் ஆனாலும் சரி, கோடி ரூபாய் ஆனாலும் சரி, ஒரு சின்ன பென்சில் ஆனாலும் சரி, பெரிய பாத்திரம் ஆனாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் சரி, 10 மணி நேரம் ஆனாலும் சரி, எல்லாமே திருடும் பொழுது அது திருடாய்தான் மாறுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் திருடுதலை கலைந்து, நீங்க யாரும் அப்படி செய்யல, யாருடைய பொருளுக்கும் நீங்க ஆசைப்படலைன்னு வச்சுக்கோங்க, ஆனா ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே உம்முடைய நேரத்தை நான் திருடிட்டேன், ஆண்டவரே நீர் எனக்கு வைத்திருந்ததான ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரத்து கொள்ள முடியாதபடி இன்னொருத்தருடைய பொருளை நான் இச்சித்து நான் திருடிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா, இன்றைக்கு நீங்கள் அவைகளை கலைந்து உதாரத்துவமாய் தங்கள் கைகளினாலே வேலை செய்து பிரயாசப்பட கடவன். தாராளமாய் நாம மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும், அந்த உதாரத்துவ குணத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஓகே, பாஸ்ட் மறுபடியும் வர்ஷிப்ல சொல்லும் பொழுது நம்ம எவ்வளோ வார்த்தைகளை பேசியிருப்போம், கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசியிருப்போம் அப்படின்னு அந்த வார்த்தையும் சொன்னார். கெட்ட வார்த்தைன்னா என்ன வார்த்தை, ரொம்ப ஒரு அசிங்கமாய் பேசுகிறது தான் கெட்ட வார்த்தையா, மற்றவர்களுடைய மனது புண்படும்படி பேசுகிறதான வார்த்தைகளும் அவைகளே. இதுக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? ஆமா. அதனால்தான் வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரே ஒரு வார்த்தை நாம் தவறாக சொன்னாலும் சரி, உடனே சொல்லுவாங்க, அந்த சிஸ்டர் என்னை இப்படி சொன்னாங்க, இந்த பிரதர் என்னை இப்படி சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க சொன்னது வேற எதுக்கோ கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் வார்த்தைகள் மிக முக்கியம், எங்கே பேசுகிறோம். ஆனால் தான் ஆண்டுடைய வார்த்தைகள் எல்லாம் குறைவுள்ள வார்த்தைகள் அல்ல, அவைகள் நிறைவான வார்த்தைகள். அவருடைய வார்த்தையில் ஒரு பிழையும் நீங்கள் சொல்ல முடியாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஏன்னா இட்ஸ் பர்ஃபெக்ட் வேர்ட். அவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. வார்த்தையிலே வல்லமை. நீங்களும் நானும் வார்த்தை பேசும் பொழுது அது வல்லமை உள்ளதான வார்த்தைகளால் புறப்பட வேண்டும். அதான் சொல்லுகிறது. ஓகே, வாசிங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இதுதான் ரொம்ப முக்கியம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா மற்றவர்களுக்கு ஏதாவது பிரயோஜனப்படுமா அப்படின்னு பேசுங்க. இல்லையா பேச வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் பார்த்துருக்கீங்களா, உம்முன்னே இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க யார்கிட்டையுமே. சில நேரங்களில் அதுவும் நல்லது தான். எப்படி? சரியான உம்முனா மூஞ்சி. என்ன மூஞ்சி? உம்முனா மூஞ்சி. யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. ப்ராபப்ளி அவங்கெல்லாம் பேசுனாங்கன்னா, இந்த சாது மிராண்டா காடுக்குள்ளாதுங்கிற போய் அவங்கெல்லாம் பேசுனாங்கன்னா நம்மளால தாங்க முடியாதுன்னு அவங்க அமைதியாக இருக்கிறாங்களோ என்னமோ தெரியாது. சில நேரங்களில் பேசுகிறதை கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கெட்ட வார்த்தை, அசிங்கமாய் பேசுகிறதான வார்த்தைகள் மாத்திரமே கெட்ட வார்த்தைகள் அல்ல. தேவனுக்கு பிரியமில்லாத பேசுகிற எல்லா வார்த்தைகளுமே கெட்ட வார்த்தை தான். இதற்கு எத்தனை பேர் ஆமோதிப்பீங்க? ஆமோதிச்சு ஆமைன்னு சொல்லுங்க. ஆமா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத, அதான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார்ல. நல்ல வார்த்தை என்ன? நல்ல வார்த்தை பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால், இஃப் இட் இஸ், ஒருவேளை உங்களுடைய வாயிலிருந்து வரும்னா பேசுங்க, இல்லையா பேசாதீங்க. ஜிப் யுவர் மவுத்.
வாயை மூடிடுங்க, வாயை அடைச்சிக்கோங்க, பேசாதீங்க முடிந்த வரைக்கும். அதனால்தான் சில நேரத்தில் கோபத்தின் வெளிப்பாட்டுனால ஏதாவது நம்ம மைண்டுக்கு வரும், டக்குன்னு யோசிக்காம நாம பேசிடுவோம். அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது நம்ம? அதனால் கோபத்தினுடைய வெளிப்பாடு அடுத்தது தான் என்னது? ஆக்ஷன் கிடையாது, வார்த்தைகள் தான். கோபத்தில் எத்தனை பேர் நீங்கள் கையில் கடைசிலாம் தூக்கி போடுவீங்க? ரொம்ப கம்மி. செவத்தில் போய் குத்துறது ரொம்ப கம்மி, ஆனால் பேசுறது ரொம்ப அதிகம். கோபத்தினுடைய வெளிப்பாடுனால எதை வேணாலும் பேசலாம், ஆனால் பேசின வார்த்தைகளை நம்ம மறுபடியும் என்ன செய்ய முடியாது? அல்ல முடியாது. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள். நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் வாயிலிருந்து வர இன்னைக்கு காலையில எழுந்த உடனே ஆண்டவரே என் வாயிலிருந்து வரக்கூடியதான வார்த்தைகள் எல்லாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளா வரணும். இதை தவிர வேறு எந்த வார்த்தைகளே வாயிலிருந்து வரக்கூடாது. நாங்கள் அப்பா இருந்ததான நாட்கள், அம்மா இன்னைக்கும் ஒரே மந்தை ஒரே மெய்ப்பெண் என்று சொல்லக்கூடியதான ஊழியத்தில் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடத்துவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 33 வருஷமாக அதுக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஏஜே பெஞ்சமின் ஐயா அவர்களோடு கூட இருந்து அவருடைய சிஷ்யர்களாக இருந்து பிற்பாடு ரிட்டையர்டு டீச்சர்ஸை விஆர்எஸ் கொடுத்து ஊழியத்திற்கென்று வந்தவர்கள். அந்த அம்மா இன்னைக்கும் இப்போவும் இருக்கிறாங்க, ஆண்டவர் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஃபோன் கால் எனக்கு வரணும் அப்படின்னா கூட ஆண்டருடைய பெர்மிஷன் இல்லாமல் ஃபோன் கால் கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் இதை வெளியில் நான் யாருக்கிட்டே சொன்னேன்னா இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்க, இது எப்படி ஃபோன் கால் கூட ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாமல் இருக்குன்னா நியாயம் தானே? ஏன்னா சில பேர் தேவை எப்பயோ ஒரு தடவை ஃபோன் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபோனை வச்சோம்னா ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பேசுவோம். ஆனால் அந்த பேசுறதான வார்த்தைகள் எல்லாமே பக்தி விருத்திக்கு எதனா இருக்கும் அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அப்போ அங்கே அவங்க அதுதான் சொல்லுவாங்க, ஆண்டருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு ஒரு ஃபோன் கால் கூட வரக்கூடாது அப்படின்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு ஃபோன் கால் அப்படி ஒரு பக்தி வைராக்கியம்னா ஆமாம் இருக்கிறாங்க இன்னமும் ஒரு சில பேர். ஆனால் இன்னைக்கு சில நேரத்தில் எங்கள் பக்கத்து வீட்டு பையனுக்கு இன்னைக்கு கல்யாணம். அவர் நான் இது வரைக்கும் ஒரு 2-3 தடவை தான் பார்த்துருக்குறேன். ஃபோன் பேசினான்னா 6 மணிக்கு தொடங்குச்சுன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் கூட ஃபோன் பேசுவாங்க. இன்னைக்கு கல்யாணம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி உட்காந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது, பேச மாட்டாங்க. அப்போ பேசுறதுக்கு கூட டைம் இருக்காது. இன்றைக்கு இருக்கக்கூடியதான உலகத்தில் வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நீங்களும் நானும் பேசணும். முடிந்த அளவுக்கு எவ்வளவோ பேச முடியுமோ வசனத்தை பேசுங்க, ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுங்க, தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருங்க முடிந்த வரைக்கும். இதனாலே பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உண்டாகும். அப்போ இங்கே எதை களையணும், எதை தரித்து கொள்ள வேண்டும்? கெட்ட வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை களைந்து பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நான் தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்து வாசிங்கள். இதுதான் கடைசி. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இது எதற்குரியதுன்னா 4வது காரியம், கெட்ட வார்த்தையை நீங்கள் பேசாதிருங்கள், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். அப்படி நீங்கள் பேசுகிறதுனாலே நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க. நீங்கள் பேசுகிறதான ஒவ்வொரு வார்த்தையும் கெட்ட வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நீங்கள் பேசும்பொழுது பேசி 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 பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டவராய் சொல்லுகிறதான வார்த்தைகள் இவைகள். கடைசியாக 31, 32வது வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இதெல்லாம் நீங்கள் களைந்து போட்டுட்டு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்கே எவைகளை களையணும், எவைகளை தரித்து கொள்ள வேண்டும்? கசப்பை களைந்து
அதெல்லாம் கலைஞ்சிடணும். அது எல்லாம் தான் கசப்புல வருது. எதை தரித்து கொள்ள வேண்டும்? ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க, அது எல்லாமே எதுல வந்துருது? மன்னிப்பு. கசப்பை களைந்து மன்னிப்பை தரித்து கொள்ளுங்கள். நான் இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு. மன்னிப்பை தரித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கும் மன்னிக்க முடியாத அளவுக்கு கோபமும் மூர்க்கமும் தூஷணமும் எத்தனை பேருடைய இருதயத்திலே நாம் வைத்துக்கொண்டு இன்றைக்கும் உட்கார்ந்துகிட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறோம், தேவனுடைய வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கசப்பை களையந்தணும். யாரோ ஒருத்தர் தெரியாம சொல்லிட்டாங்க, தெரிஞ்சே சொல்லிட்டாங்க, மன்னிச்சிருங்க. எப்படி? அதெல்லாம் எங்களால முடியாது பாஸ்டர், நீங்க வேணா மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நீங்க பாஸ்டர் இல்லை, நீங்க மன்னிச்சுதான் ஆகணும், ஆனா நாங்க அப்படி இல்லை, நாங்கெல்லாம் மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, வசனம் சொல்லுது, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஹஸ்பண்ட் ஷுட் forgive his wife. கணவன் மனைவியை மன்னிக்கணும், மனைவி கணவனை மன்னிக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்கணும், சபை விசுவாச மக்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். ரொம்ப பேசுறதெல்லாம் ஈஸி தான். எப்படி? நான் மன்னிச்சிட்டேன் கம்யூனியன் எடுக்கிறதுக்காக இல்லையா? அந்த நாட்கள்லாம் எப்படி நீங்க எழுந்து சாட்சி சொல்லி எவ்விதமான கசப்பும் வேறு எந்த துர்குணமும் என் இடத்துல இல்லை, வேறு யார் இடத்துல எனக்கு எந்த மனஸ்தாபமும் இல்லை, அப்படி இருந்தால் நான் என்ன செய்கிறேன், இந்த பந்தியில் பங்கெடுக்கிறேன்னு சொல்லி எடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் யாரும் அப்படி மோஸ்ட்லி சொல்லுகிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார். மனசுக்குள்ளே இன்னமும் கோபமும் மூர்க்கமும் தூஷணத்தையும் வைத்துக்கொண்டு மன்னிக்காதபடிக்கு, மன்னிக்கிறவர்கள் கர்த்தருக்குரியவர்கள், மன்னியாதிருக்கிறவர்கள் யாருக்குரியவர்கள்? அவ்வளவுதான். நீங்க மன்னிச்சிருங்கன்னா ஆண்டுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் அர்த்தம் இல்லை. ஐயோ பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, அவங்க எவ்வளவு பேசுனாங்க, அவங்கள எவ்வளவு நடந்துக்கிட்டாங்க, அவங்க பண்ண காரியங்களாம் நீங்க என் இடத்துல இறந்துருந்தீங்கன்னா நீங்க மன்னிச்சிருப்பீங்கன்னா இட்ஸ் ஓகே, ஏன்னா மன்னிக்கிறேன், அவ்வளோதான். வசனம் சொல்லுதுங்க, ஆண்டவர் மன்னிச்சிட்டாருங்க, அதனால நான் மன்னிச்சிட்டேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு மன்னித்தது போல எவ்வளவு பெரிய காரியமாயினும் நாம தினமும் பாவம் பண்றோம், செய்கையிலும் வார்த்தையிலும் இவ்வளவு பாவத்தை நாம் செய்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறது இல்லையா? இல்லப்பா நீ ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்ட, விபச்சாரமும் வேசித்தனமும் பிற்பாடு திருடும் களவும் என்னென்னலாம் பாவம் செய்யக்கூடாது எல்லாத்தையுமே செஞ்சேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை ஒதுக்கிட்டாரா? மன்னியாது இருந்தாரா? ஆண்டவரே அவரே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உடைய பாவங்களை மன்னிக்கிறேன் நமக்காக சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுக்க கூடுமானால் நாம என்ன ஆண்டவர் உன் உயிரை கொடுத்து நீ மன்னிப்பு கொடுன்னு சொன்னாரா? இல்லையே. இன்னமும் மன்னியாமல் நம்முடைய இருதயங்கள் கல்லா இருப்பது எப்படி? நீங்க மன்னிக்கலைன்னா கிறிஸ்தவர்களே அல்ல அப்படின்னு நீங்களே கன்சிடர் பண்ணிக்கணும். என்ன பாஸ்டர் இப்படிலாம் பேசுறீங்க, நான் ரொம்ப கவலையாக வந்தேன், மனஸ்தாபமாக மன கவலையோடு பாரத்தோடு நான் வந்து ஏதோ ஒரு ஆண்டுடைய வார்த்தை என் கூட பேசுமோ, இதுதான் ஆண்டுடைய வார்த்தை. இதை நாம் களைந்து புதியவைகளை நாம் தரித்து கொள்ளும் பொழுது இருக்கிற கவலை எல்லாமே பறந்து போயிடும். இதெல்லாம் எதனால வருது? கவலை எதனால வருது? யாரோ ஒன்று பண்ணிட்டா, யாரோ ஒன்று என்ன பேசிட்டான், அதையே நினைச்சு 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 ஆண்டவர் வருத்தப்பட சொன்னாரா? ஆண்டவர் உங்களை அதையே நினைத்து புலம்ப சொன்னாரா? இல்லையே. மன்னிச்சிட்டிங்கன்னா ஃப்ரீ ஆயிட்டீங்க. இட்ஸ் யூஆர் ஆல்ரெடி ஹீல்ட் ஃப்ரம் தட் பெயின். மன்னிக்கும் பொழுது நீங்க ஆல்ரெடி அதுல இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அவர்களை மன்னிச்சிட்டீங்க, உங்களுடைய மனசுல ஒண்ணும் இல்லை, யூ ஆர் ஆல்வேஸ் ஹாப்பி. ஆண்டுடைய சந்தோஷமும் ஆண்டுடைய களி கூறுதலும் உங்கள் மேல இருக்கும். மன்னியாமல் நீங்கள் வைத்து கொண்டிருக்கும் பொழுது அதுவே ஒரு பெரிய பாரமாய் உங்களுக்கு ஏறி என்ன செய்யும்? அதுவே உங்களுக்கு சாபமாயும் இருக்கும். அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவருக்கொருவர் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கசப்பை எடுத்து போடுங்க. ஒருவேளை ஏதாவது இருக்கும்னா, மனசுக்குள்ள ஏதாவது இருக்கும்னா நேரடியாக போய் பேசுங்க, தவறு அல்ல. there's nothing wrong. மனசுக்குள்ளேயே வச்சிருந்து படார்னை ஒரு நாள் வெடிக்கிறதுக்கு அவங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, சாரி சிஸ்டர், சாரி பிரதர், இதனால தான் நான் இப்படி பேசினேன், இதனால தான் இப்படி ஆச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அங்கே யூ கிளாரிஃபை இட்.
பிரியமானவர்களே, சபைக்கு உள்ளாய் இருக்கக்கூடியதான விசுவாச மக்களுக்கு என்று எழுதப்பட்டது, சபையில வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்ல. இன்றைக்கு தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தையும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ரட்சிப்பையும் நீங்கள் உண்மையாய் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், களைய வேண்டிய எல்லாவற்றையும் களைந்து தரித்து கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் தரித்து கொள்ள வேண்டும். கடைசியாக சொல்லி முடிச்சிடலாம். முதலாவது எதை களைய வேண்டும்? பொய்யை களைந்து மெய்யை பேச வேண்டும், உண்மையை பேச வேண்டும். ஏனென்று சொன்னால், சத்தியத்தையும் உண்மையும் நீதியின் சூரியனாய் இருக்கிறவர் அவர். அவரை அல்லாமல் வேறே நமக்கு தெய்வம் இல்லை. அதனால பொய்யை களைந்து மெய்யை பேச வேண்டும். இரண்டாவது, கோபத்தை களைந்து சாந்த குணத்தை தரித்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, திருடை களவை களைந்து உதாரத்துவத்தை தரித்து கொள்ள வேண்டும். நான்காவது, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை களைந்து பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை தரித்து கொள்ள வேண்டும். கடைசியாக, கசப்பை களைந்து மன்னிப்பை தரித்து கொள்ள வேண்டும். இவைகளை நீங்கள் களைந்து இவைகளை நீங்கள் தரித்து கொள்ளும் பொழுது வீட்லேயும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். சபைக்கு வந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும், சமாதானமாக இருக்கும். வெளியில் போனாலும், ஆஃபீஸுக்கு போனாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். இதெல்லாமே நாமாய் உருவாக்கி கொள்ளுகிறதான சூழ்நிலைகள் மாத்திரமே. அப்போதான் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் கூட நம்மை மாற்ற முடியும். நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியாமல், இல்லை ஆண்டவரே நான் இப்படியே தான் இருப்பேன், நீர் என்ன செய்ய முடியுமோ என்னை மாற்றுமையா அப்படின்னு சொன்னால் ஆண்டவராலே மாற்ற முடியாது. நீங்கள் களைந்து நீங்கள் தரித்து கொள்ளும் பொழுது ஆண்டவரும் பார்ப்பாரு, ஐயோ என் பிள்ளை இவை எல்லாவற்றையும் களைந்து இவை எல்லாவற்றையும் தரித்து கொள்ளும் பொழுது நான் என் பிள்ளையை கண்டிப்பாக ஆசீர்வதித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, எப்படி கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்றத மாதிரி ஆண்டவர் கூரை அல்ல, வீட்டையே பிரித்து நமக்கு அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இவைகள் எல்லாம் சக மனுஷர்களிடத்திலே நமக்கு இருக்கக்கூடியதான அன்பின் வெளிப்பாடு மாத்திரமே. காணாத தேவனிடத்தில் நாம் காட்டக்கூடியதான அன்பை வெளிப்படுத்துவது ஆகும். இந்த நாளிலே தேவன் நமக்கு செய்ததான எல்லா நன்மைகளை நினைத்து இந்த காரியங்கள், ஆண்டவரே ஒருவேளை இந்த காரியங்கள்லாம் என்னுடைய சுபாவத்தில் இருக்கிறது, அதையெல்லாம் நான் களைந்து போடணும், நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், ஆனாலும் இன்னும் என்னால் முடியல, அதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், நீர் எனக்கு உதவி செய்யும், நீர் எனக்கு பலத்தை தாரும், நீர் உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு பலனை கொடுப்பார்.